இந்த பிக்சர்ல உள்ள மாதிரி டிராயிங் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுல உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெம்ப்ளேட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து எந்த மாதிரி டிராயிங் இன்னைக்கு வந்து நான் வந்து காட்ட போறேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம வீடியோல எதுவும் டிராயிங் பண்ண போறதுல என்னோட வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல நான் டிராயிங் பண்ண டிராயிங்ஸ் அப்புறம் அதுல பண்ண தப்பு எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். எதுக்கு நான் இந்த வீடியோ மேக் பண்றேன்னா நிறைய பேர் அவங்க டிராயிங்ஸ் எனக்கு சென்ட் பண்ணிட்டு ப்ரோ எனக்கு இந்த மாதிரி தான் கார்ட்டூன் மாதிரி வருது, அவங்க கேரக்டரே வரமாட்டேங்குது, உங்களுக்கு மட்டும் எப்படி வருது, உங்களை மாதிரி நானும் டிராயிங் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றீங்க. அவங்களுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ முக்கியமா மேக் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டிராயிங் பண்ணும்போது உங்களை மாதிரி தான் நான் டிராயிங் பண்ணியிருந்தேன். உங்களை விட ரொம்ப மோசமாவே டிராயிங் பண்ணியிருந்தேன்னு சொல்லலாம். இப்போ வந்து டிராயிங் பாத்தீங்கன்னாலும் தெரியும். இப்போ வந்து எனக்கு வந்து நான் அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா பண்ணாட்டியும் முன்னைக்கு நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கேன். அதை தான் நான் இந்த வீடியோல வந்து ஃபுல்லும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எப்படி தப்பு பண்ணேன், நான் எப்படி வந்து என்னோட தப்பை நான் சரி பண்ணிக்கிட்டேன்னு. முடிஞ்சா இந்த வீடியோ ஃபுல்லும் கடைசியா வரையும் பாருங்க. அப்படி இல்லைன்ட்டா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ பாருங்க. என்னடா வீடியோ ஆரம்பிச்சோடனே பயங்கரமான ஒரு மூஞ்சை காட்டுறேன்னு பார்க்காதீங்க. இது வந்து கரெக்டாக நான் ஃபர்ஸ்ட் நான் டிராயிங் பண்ண ஒரு போர்ட்ரேட்டு. இது யாரை நான் வரைஞ்சிருக்கிறேன்னு இப்போ வரையும் தெரியல எனக்கு. அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது 1/3 போஸ்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அப்படியே வீடியோ வரிசையாக பார்த்தீங்கன்னா நிறையா நான் சொல்கிறேன் கேளுங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு எப்படி லைன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி லைன்லாம் போடக்கூடாது. முக்கியமாக லைனாக நம்ம போடவே எப்பயும் கூடாது. லைன்ஸ் நம்ம டிராயிங் இப்போ டார்க்காக போட்டோம்னா நமக்கு வந்து போர்ட்ரேட்டே அசிங்கமாக வரும். அது இல்லாமல் இது ஃபார்மே தப்பாக போட்டிருக்கேன். ஃபார்மு கரெக்டாக வரணுன்ட்டு தப்பாக வரைஞ்சி வச்சிருக்கிறேன். இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு டிராயிங் பண்ணுது. அந்த டைம் ஃபஸ்ட் நாங்கள் காலேஜில் இருக்கும்போது எங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. பார்த்தீங்களா எப்படி நான் கண்ணா பண்ணான்னு. இது கேமரா சரியில்லை, ஸோ நான் இப்படி காட்டுறேன். இதெல்லாம் தான் எங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுப்பாங்க. 10 கண், 10 மூக்கு, சைடு மூக்கு அப்படி வரைஞ்சிட்டு இதை பார்த்து வேறு எதுவும் கணக்கு போட்டுறாதீங்க. அது வந்து மூக்கு நான் டிராயிங் பண்ணியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு ஃபார்ம் போட்டு நாங்கள் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் கோச்சிங் டைமில் எங்களுக்கு கொடுக்குற எக்ஸசைஸு. இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். அப்போவே நம்ம தப்பாக தான் வரைவோம். இப்போயும் ஃபஸ்ட் நம்ம வரும்போது இந்த மாதிரிலாம் டார்க்காக போடக்கூடாது. ரொம்ப அழுத்தி போட்டு நம்ம அசிங்கப்படுத்தி வச்சுருக்கோம். அந்த டைமில் நமக்கு டிராயிங்னா என்னன்னு தெரியாத, இப்பவும் தெரியாத அந்தளவுக்கு. இருந்தாலும் வேறு வழி இல்லை. இது காது ஃபார்ம் போட்டு டிராயிங் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் ஃபஸ்ட் இயரில் பண்ணது ஒர்க்ஸு. இது வந்து ஹோம் ஒர்க் இப்படி தான் கொடுப்பாங்க. இது வந்து மாடல் லைவாக நாங்கள் வச்சு டிராயிங் பண்ணணும். இது சைஸு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் பாருங்கள். அந்த பாக்ஸ் சைஸே கொஞ்சம் ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கும் இந்த பாக்ஸ் சைஸு. இந்த பேப்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா A2 சைஸு. அந்த பேப்பர் நல்லா பெருசாக இருக்கும். அதனால தான் கேமரா நல்லா இதாக வச்சுருக்கேன். சைடு ஆப்பில் காட்டுறேன் பாருங்கள். பேப்பர் எவ்வளோ பெருசாக இருக்குன்னா என் கைக்கு பாருங்கள் 1 2 2.5 2.25 வருதா. என் கை அளவு உங்களுக்கு தெரியும்ல. உங்கள் கை அளவு வேணால் வச்சுக்கோங்க. நான் சின்ன பையன் தானே. அந்த சைஸ் பெரிய சைஸ் தான் நம்ம லைவ் போர்ட்ரேட்டாக ஆளை உட்கார வச்சு வரையணும். இதெல்லாம் லைவாக உட்காந்து வரைஞ்சிது. இப்பயும் அந்த அளவுக்கு எனக்கு லைவ் வராது. இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் நான் தப்பு பண்ண மாட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டார்க்கான லைன்ஸாக நான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி டார்க்காக லைன்ஸ் எப்போவுமே நம்ம போடக்கூடாது. இது பேசிக் ஃபார்மாக நம்ம போடணும். நான் வந்து அப்போவே நல்லா டார்க்காக ஏற்றி எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். இது முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதனால் மாற்றிடுறேன். இது வந்து இதுவும் அதே மாதிரி வயசான ஒரு பாட்டி தான். என்ன பண்ணுறது, பாட்டி அந்த டயத்தில் கொல்ல வேண்டியதாயிடுச்சு. இதெல்லாம் ஃபுல்லும் லைவாக உட்காந்து டிராயிங் பண்ணுது. அப்போ ஃபோட்டோ பார்த்து நாங்கள் யாரும் வரையலை. ஃபோட்டோ பார்த்து எங்களை வரையவும் சொல்ல மாட்டாங்க. இது பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லும் லைன்ஸாக போட்டிருப்பேன். அதான் நம்ம பண்ணுற தப்பு. இப்போ அடுத்ததுன்னா இதுவும் லைனாக தான். ஃபஸ்ட்டு ஃபுல்லும் லைன் டிராயிங்ஸாக தான் நாங்கள் பண்ணணும். இதெல்லாம் கேரக்டர் வந்துருச்சு. இந்த பாட்டிமா மாதிரியே வந்துருச்சு கேரக்டரு. ஆனால் வந்து ஷேடிங் வந்து ஃபுல்லும் இனிமேல் நான் பண்ணணும் ஷேடிங். இது லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணுது. இதெல்லாம் லைட்டாக நம்ம டிராயிங் பண்ணணும். இந்தளவு கூட டார்க்காக நம்ம ஏற்றவே கூடாது. இப்போது இது வந்து யாரும் பயந்துராது. ஏன்னா இது வந்து இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு லைட் அண்ட் ஷேட்லாம் பண்ணுவேன். இதில் என்ன தப்புனா அது மொத்தமாகவே தப்பு தான். ஷேடிங் வந்து கண்ணா பின்னான்னு போட்டு வச்சுருக்கேன். லைட்டிங் எங்கே இருக்கு பாருங்கள். லைட்டிங் எப்படி நான் பிரித்து வச்சுருக்கேன்ட்டு இங்கே கோடாவே போட்டது தப்பு. அதுக்கப்புறம் லைட்டிங் நான் உள்ளே பிரிச்சிருக்கிறது அதை விட பெரிய தப்பு. அவருக்கு ஒயிட் ஹேர் வந்திருக்கிறனால நான் எப்படி டிராயிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். முடியலாம் இது. அதுவும் இல்லாமல் பாதி டிராயிங் பண்ணணுன்னு வெறியாகி வச்சுட்டேன். அப்படியே பாக்கி இது முடிக்காமே விட்டுட்டேன். என்னமோ ஆனால் கேரக்டர் வந்துருச்சு. இந்த தாத்தாவை அப்படியே நான் வரைஞ்சிட்டேன். ஆனால் ஷேடிங் நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதுவும் அதே மாதிரி தான். இது வாயெல்லாம் பார்த்து பயந்துருவானா, ஏன்னா வாத்து மாதிரி இருக்கா, கோழி மாதிரிலாம் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் இயர்லலாம் அப்படி தான் இருக்கும். இப்பயும் ஓரளவுக்கு அந்தளவுக்கு டிராயிங் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். நானும் இப்போயும் பிகினர் தான், கற்றுக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால் இது எல்லாமே நான் வந்து ஷட்லர் பென்சில் 8B நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வேறு எந்த பென்சிலும் யூஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க அதிகபட்சம். மற்ற எந்த பென்சிலும் அந்த டைம் எங்களுக்கு தெரியாது. 6B மற்ற இதெல்லாம் இருக்குது. ஷட்லர் கம்பெனி பென்சில் மாதிரி தான் தெரியும். 8B யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் வெறியாகி தான். அப்போலாம் அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வேறு என்ன பண்ணுறது, பாஸ் ஆகணும்ல எக்ஸாமில், அதுக்காண்டி. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஷேடிங் எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இல்லையா.
லைன்ஸ்லாம் எப்படி போட்டிருக்கேன் இதெல்லாம் தப்பு, ஃபுல்லும் தப்பு தான். கண்ணுக்கு எப்படி டார்க் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி லைன்ஸே போடக்கூடாது. அதாவது லைன்ஸ் அதிகபட்சம் நம்ம காட்டவே கூடாது. இப்போ நம்ம கடைசியாக அந்த டிராயிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா எப்படி ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லைட்டு ஷேடை நான் பிரிச்சுருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி லைட்ஸாக அந்த கோடு நான் போட்டிருக்கேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஷேட் பண்ணி நான் மெர்ச் பண்ணியிருக்கேன். பார்த்திங்களா, இந்த இடத்துல கோடாகவே அது தெரியல. அதுக்கப்புறம் இன்னும் இந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக வரல. இருந்தாலும் நான் முன்னைக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட் இயரில் எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கேன்ட்டு. இது வந்து எப்படி மண்டையெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, அன்ஃபார்மாக போட்டிருக்கு. அவர் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வரும், நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கிறேன், தப்பாக போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது 1/3 போஸு, அதிகபட்சம் ஃப்ரண்ட் போஸு, அப்புறம் சைடு போஸு 1/3 தான் நான் வரைஞ்சிருப்பேன். இதுலேயும் அதே மாதிரி தான், வாய் எது மூக்கு எதுனே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. கண்ணெல்லாம் எவ்வளோ டார்க்காக நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இல்லையா, அதாவது டார்க்னஸ்ஸே இல்லை பாருங்க, ஒரே டார்க்காக இருக்குது. இப்போ வந்து நான் இப்போ இந்த இதில் பிக்சரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டார்க்காக போட்டிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி கீழே மெர்ச் பண்ணி போட்டிருக்கேனா, அதே மாதிரி ஷேடிங் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி மெர்ச் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் ஒரு கலராக இருக்குது பாருங்கள், இந்த இடம் மட்டுமே டார்க்காக ஃபுல்லும் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அது வந்து இங்கே டார்க்கு, இங்கே லைட்டு, அப்புறம் இங்கேருந்து டார்க்கு, இந்த சைடு லைட்டு, அந்த லைட் அண்ட் ஷேடை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரித்து பண்ணுறது. இப்போ வாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாயை பாருங்கள், இதில் வந்து மேலே வந்து நான் டார்க் ஏற்றி கீழே வந்து இது பண்ணியிருக்கேன். இதிலே கொஞ்சம் தப்பாக தான் நான் பண்ணியிருக்கிறேன். கீழே வந்து இந்தளவுக்கு டார்க் கொடுத்து கீழே டார்க் ஏற்றணும். ஆனால் இந்த வாயை பாருங்கள், இது வாய் என்னன்னே தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குது பார்க்க. வாய் ஃபுல்லுமே நான் தப்பாக வரைஞ்சிருக்கிறேன். அப்புறம் அந்த காதுகிட்ட லைன்ஸாகவே போட்டிருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட் இயரில் நம்ம பண்ண தப்பு. இதுவும் அதுக்கேற்ற மாதிரி தான், டார்க்காக பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அதனால் போட்டு டார்க்காக தீட்டி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் லைட்டிங் வந்து ரப்பரால் நான் கொடுத்தேன், ஃபுல்லும் டார்க் பண்ணிவிட்டு. இதுவும் அதே மாதிரி தான், ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு தான் வரைஞ்சிருக்கேன். இதுவும் ஃபஸ்ட்டு பண்ண அதே தாத்தா தான், திருப்பி உடனே ஒரே நாளில் உட்காந்து சரன்னு வேகமாக நான் பண்ணுது. எப்படி இருக்கிற எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த மாதிரி ஃபுல்லுமே எல்லாம் குழந்தை ட்ராயிங் மாதிரி இருக்குது. இது வந்து கடைசியாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெம்ப்ளேட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் நான் வந்து எந்த மாதிரி டிராயிங் இன்னைக்கு வந்து நான் வந்து காட்ட போறேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம வீடியோல எதுவும் டிராயிங் பண்ண போறதுல என்னோட வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல நான் டிராயிங் பண்ண டிராயிங்ஸ், அப்புறம் அதுல பண்ண தப்பு எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். எதுக்கு நான் இந்த வீடியோ மேக் பண்றேன்னா, நிறைய பேர் அவங்க டிராயிங்ஸ் எனக்கு சென்ட் பண்ணிட்டு, ப்ரோ எனக்கு இந்த மாதிரி தான் கார்ட்டூன் மாதிரி வருது, அவங்க கேரக்டரே வரமாட்டேங்குது, உங்களுக்கு மட்டும் எப்படி வருது, உங்களை மாதிரி நானும் டிராயிங் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றீங்க. அவங்களுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ முக்கியமா மேக் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டிராயிங் பண்ணும்போது உங்களை மாதிரி தான் நான் டிராயிங் பண்ணியிருந்தேன். உங்களை விட ரொம்ப மோசமாவே டிராயிங் பண்ணியிருந்தேன்னு சொல்லலாம். இப்போ வந்து டிராயிங் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இப்போ வந்து எனக்கு வந்து நான் அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா பண்ணாட்டியும் முன்னைக்கு நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கேன். அதை தான் நான் இந்த வீடியோல வந்து ஃபுல்லும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எப்படி தப்பு பண்ணேன், நான் எப்படி வந்து என்னோட தப்பை நான் சரி பண்ணிக்கிட்டேன்னு. முடிஞ்சா இந்த வீடியோ ஃபுல்லும் கடைசியா வரையும் பாருங்க, அப்படி இல்லைன்ட்டா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ முதல்ல கடைசியா பார்த்தால இருக்கணும் நன்றி. இந்த வீடியோ முதல்ல கடைசியா நீங்க பாத்திருந்தீங்கனாலே தெரியும், உங்களாலையும் இந்த மாதிரி டிராயிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நீங்க ரெகுலரா நீங்க டிராயிங் பண்ணா மட்டுமே போதும். இது வந்து எனக்கு பேசிக்கான சப்ஜெக்ட் கிடையாது, அதையும் நான் மெயினா சொல்லிக்கிறேன். அதனால தான் நான் வந்து ரியலிஸ்டிக்கா வரைகிறதுல அப்படியே ரியலிஸ்டிக்கா நிறைய பேர் வரைய சொல்றாங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்கு டைமும் நான் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் வந்து காலேஜ்ல நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னோட சப்ஜெக்டையும் நான் பாத்துக்கணும். இது வந்து எனக்கு பேசிக் மட்டும்தான், எனக்கு லைட்டா ஸ்கெட்ச் பண்ண தெரிஞ்சிருந்தா போதும் ஓரளவுக்கு. நாங்க அதிகபட்சம் அவங்க டிராயிங் பண்றது நான் விஷுவல் டிபார்ட்மெண்ட்றனால டிஜிட்டலா தான் எங்களுக்கு வந்து டிராயிங் பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து ஏகப்பட்ட கேம் டிசைனிங், அந்த மாதிரி கார்ட்டூனிஸ்ட், அது மாதிரி ஏகப்பட்டது வரும். அதனால எனக்கு வந்து டைம் கரெக்டா வரதில்ல. அதுக்கேற்ற மாதிரி என்னால வந்து ரியலிஸ்டிக்கா டிராயிங் பண்ண முடியல. 1 hour மட்டும் தான் டைம் கொடுக்க முடியுது. அதனால இந்த அளவுக்கு என்னால வரைய முடியுது, வேற ஒண்ணும் இல்ல. உங்களாலையும் வந்து இந்த மாதிரி நான் என்னோட இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலரா நீங்க டிராயிங் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து இப்ப நான் ஓரளவுக்கு டிராயிங் பண்றேன், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கும் டிராயிங் பண்ண வரும். என்னை விட நீங்க சூப்பராகவே டிராயிங் பண்ண முடியும். நிறைய பேர் என்னை விட நல்லா டிராயிங் பண்றீங்க, நிறைய பேர் மெசேஜ்லாம் எனக்கு அனுப்புனீங்க, பார்த்தேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் 20ஆம் தேதியோட எங்க காலேஜ்ல சேர்றதுக்கு முடியுது. அதுக்குள்ளேயே நீங்க ஜாயின் பண்றதுனா வாங்கிக்கோங்க. யாராச்சும் சரியா வரைய தெரியல, என்னால வரைய முடியாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கைலாம் வரும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.